வணக்கங்க. நான் மதுரையிலிருந்து உங்களுடைய ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் சூரி. நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஜிஎஸ்டி பற்றி பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துட்டு வர்றோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, சப்ளை ஆஃப் குட்ஸ் த்ரூ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வித்தவுட் கெட்டிங் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது என்னென்னா, சார் என்கிட்ட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே இல்லை சார், ஆனால் நான் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக நான் பொருட்களை சப்ளை செய்ய இயலுமா? ஏன்னா சப்ளை ஆஃப் குட்ஸ் த்ரூ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவு செக்ஷன் 24(9) கண்டிப்பாக இருக்குது. இது கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்துடும். ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணாத வியாபாரிகளுக்கு, அதாவது ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணாத வியாபாரிகளுக்கு சலுகை கொடுக்கும் விதமாக சிஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன் 34/2023 அண்ட் எஸ்ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன் 92/2023 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஒரு சிறு வியாபாரி அல்லது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸு, அவங்களுக்கு பேன் நம்பர் இருந்தால் போதும். அவங்க தன்னோட பேன் நம்பரை ஜிஎஸ்டி போர்ட்டலில் குறிப்பிட்டு தான் எங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த அட்ரஸ்ஸு மற்ற விவரங்களெல்லாம் குறிப்பிட்டோம்னா ஜிஎஸ்டி போர்ட்டல் அவங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் தரும். அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் ஒரு ஸ்டேட்டுக்கு தான் செல்லுபடியாகும். அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வியாபாரம் பண்ணுறீங்களோ ஹோம் ஸ்டேட்டு, அங்கே தான் செல்லுபடியாகும். நீங்கள் இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் பண்ண முடியாது. அதாவது வெளி மாநிலத்துக்கு நீங்கள் பொருட்களை விற்க முடியாது. உள்மாகாணத்தில் தான் லோக்கலில் சேல்ஸ் விற்றுக்கலாம். அந்த சேல்ஸு, அந்த சப்ளையை என்ன பண்ணலான்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக அவங்க விற்கலாம். அப்படி விற்கும்போது இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்ககிட்ட வரி எதுவும் வசூல் பண்ண மாட்டாங்க. செக்ஷன் 52 ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆக்ட், எஸ்ஜிஎஸ்டி ஆக்டில் வசூல் பண்ண வேண்டிய டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை இவங்ககிட்ட வசூல் பண்ண மாட்டாங்க. இவங்ககிட்ட என்ன பொருள் வாங்குகிறாங்களோ அந்த பொருளை அவங்க விற்று சப்ளை பண்ணிவிட்டு இவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டீலர், அதாவது அன்ரிஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர்ஸ் ஒரே ஒரு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக தான் இதை பயன்படுத்த முடியும். ஒரு ஸ்டேட்டுக்கு தான் பயன்படுத்த முடியும், அல்லது அந்த குறிப்பிட்ட யூனியன் டெரிட்டரியில் பயன்படுத்திக்கிற முடியும். இப்படி தொடர்ந்து செஞ்சு அவங்களோட மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்திக்கலாம், வருமானத்தை அதிகப்படுத்திக்கலாம். ஆனால் எப்போ இவங்க நம்ம தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய 40 லட்சம் டேர்ன் ஓவர் தாண்டுறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்துடணும். அப்படி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த கொடுத்துருக்கிற என்ரோல்மெண்ட் நம்பர் செல்லுபடி ஆகாது. அவங்க ரெகுலர் டேக்ஸ் பேயர் மாதிரி அவங்களும் டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும். சரிங்க சார், இதால் என்ன சார் எனக்கு நன்மை? இந்த என்ரோல்மெண்ட் நம்பர் வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும், இது இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்கிட்ட எனக்கு பைசா வருமா இல்லையா, இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு சந்தேகம் வரும். இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் டேர்ன் ஓவர் தமிழ்நாட்டில் சொல்லப்பட்ட 40 லட்சம் லிமிட் கொடுத்துருக்காங்க. 40 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது கீழே இருந்துச்சுன்னா உங்கள் ஆப்ஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் 40 லட்சத்துக்கு கீழே இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகுன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு சிட்டிலேயோ அல்லது ஊர்லேயோ இல்லாமல் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அல்லது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் ஃபுல்லாக உங்களோட ப்ராடக்டை சப்ளை பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சப்ளை ஆஃப் ப்ராடக்ட் இந்த குட்ஸுக்கு மாத்திரம்தான், சர்வீஸுக்கு போடலை அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். அதனால் வியாபாரிகளும் சிறு வணிகர்கள் எல்லாமே இந்த செக்ஷன் 34/2023 நீங்கள் பார்த்து என்ரோல்மெண்ட் நம்பர் வாங்கிட்டு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக பொருட்களை சப்ளை செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். தவிர நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஜிஎஸ்டி பற்றி ஒரு பயனுள்ள தகவலை எதுக்கு வழங்கணும்னு சொன்னால், நம்மளில் பல பேருக்கு நல்ல டேலண்ட் இருக்கும், ஒரு சிறு தொழில் முனைவராக இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க பொருட்களை மார்க்கெட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒரு சிட்டிலேயோ சின்ன சிட்டிலேயோ அல்லது பெருநகரங்களே இருப்பாங்க. அவங்க ஜிஎஸ்டியை எளிமையாக புரிந்து கொள்ள வகையிலும்
அவங்களோட மார்க்கெட்டிங் ஏரியாவை அதிகப்படுத்த முடியும் படுத்துறதுக்காகவும் அவங்களோட வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றொரு தருணத்தில் ஜிஎஸ்டி பற்றி ஒரு பயனுள்ள தகவலை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.